Om Shanti Shanti Shanti. Om Prapanna Parijataya Totra Vetraika Panaye Jnanamudraya Krishnaya Geetamritaduke Namaha. Sarvopanishado Gavo Dokta Gopalanandanaha Pato Vatsa Sudhi Bhokta Duktam Geetamritam Mahat Vasudeva Sudam Devam Kamcha Chanuramartanam Devaki Paramanandam Krishnam Vande Jagadgurum Mukam Karoti Vachalam Pangum Langayate Girim Yatkripa Tamaham Vande Paramananda Madhavam. Bhagavad Gita 7வது அத்தியாயம் 12வது ஸ்லோகம் முடிச்சிருக்கோம் சென்ற வகுப்பில். 12வது அதாவது 8வது ஸ்லோகத்திலிருந்து 12வது ஸ்லோகம் வரைக்கும் பகவான் அவருடைய விபூதியை பற்றி சொன்னார். ஏன் சொன்னார்னா, யாரிடத்தில் என்னென்ன தெய்வீகத்தன்மை இருக்கிறது அதெல்லாம் நான் என்று சொன்னார். அதாவது இந்த உலகம் முழுவதும் நானாகத்தான் இருக்கிறேன். அதை புரியுறதுக்காக நமக்கு எங்கெங்கே அந்த தெய்வீகத்தன்மை மேலோங்கி இருக்கிறதோ, நமக்கு பார்க்குறதுக்கு ஆச்சரியப்பட வைக்கிறதோ அதெல்லாம் நான் என்று சொன்னார். எப்படி தைத்தரிய உபநிஷத்தில் நாம் தெய்வீகத்தை எப்படி காண்பது என்பதற்கு என்ன சொன்னார்? மாத்ரு தேவு பவா, உன்னுடைய தாயிடம் நீ உன் தெய்வீகத்தன்மையை பார். அப்போ அதிலிருந்து கொஞ்சம் பரிணமித்து தந்தையிடம் மாத்ரு தேவு பவ, பித்ரு தேவு பவ, ஆச்சாரிய தேவு பவ, அதிதி தேவு பவ, இப்படி பார்த்து பார்த்து பழகினதுக்கப்புறம் தான் நீ உன்னுடைய தெய்வீகத்தன்மை எல்லாமே டீஃபையிங் வைமாங்க, அதாவது தெய்வீகமாக பார்க்கணும் அப்படிங்கிறது. அதுதான் பகவான் இங்கே சொன்னார். நீ சிறப்பு ஏதாவது எங்கேயாவது ஒரு தெய்வீகத்தன்மை, ஒரு நல்ல பாடகன், நல்ல குரல், நல்ல சங்கீத ஞானத்தோடு பாடுறான் அப்படின்னா அங்கே அந்த ஞானத்தில் நான் இருக்கேன்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த விபூதிகளை ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வந்தார். இதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாயையை பற்றி சொல்ல போகிறார். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு சப்ஜெக்டு. அதே நேரத்தில் நம்ம எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். ஏன் நமக்கு பகவான் எல்லாமே நான் தான் சொல்லி தட்டி மார்பிள் அடித்து சொல்கிறாரு, இருந்தாலும் நம்மளால் அதை புரிஞ்சிக்க முடியல. அது என்ன காரணம் அப்படிங்கிறதுக்கு இந்த 2 ஸ்லோகத்துக்கு 14 முக்கியமானது. 13லேருந்து ஆரம்பிக்கிறாரு. முக்குணமான மாயையை பற்றி விளக்கத்தை கொடுத்துக்கிருக்காரு. முதல் ஸ்லோகத்தை படிக்கிறார். திரிவில் குணமயை பாவை ஏபி சர்வமிதம் ஜெகத். 3 குணங்கள், அதாவது திரிபிகி அப்படின்னா 3 வகையான 3 குணம், 3 குணத்தால் ஆக்கப்பட்டது மாயைகி. மாயைன்னா நம்ம பார்க்கின்ற எல்லாமே இந்த முக்குணங்களுடைய சேர்க்கையினால் வந்தது. திரிவி குணமயை மாயேபி ஏபி சர்வமிதம் ஜெகத்து மோகிதம் நாபி ஜானாதி மாமேபிய பரம் அவ்யயம். அவர் தன்னுடைய மாயையை வைத்து கொண்டே தன்னை மறைச்சிக்கிறார் பகவான். அப்படித்தான் நம்ம சொல்லணும். ஏன்னா ஈசாவாசிய உபனிஷத்தை சொன்னது இந்த உலகத்தை இறைவனால் மறைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னார். அவர் என்ன பண்ணார்னா, ஒருவேளை எல்லாருமே எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்கன்னு நினச்சி என்னமோ தெரியல, அந்த மாயையை வச்சு தன்னை மறைச்சிக்கிறார் பகவான். அதனால தான் இது சொல்கிறார். இந்த ஸ்லோகத்தினுடைய சிம்பிள் மீனிங் என்னென்னா, 3 குணங்கள் ஆகிய வஸ்துக்களினால் இவ்வுலகமெல்லாம் மயங்கி போய் இவைகளுக்குள் மேலாகிய அழிவில்லாத என்னை அறிவதில்லை. ஏன்னா மோகிதம் அப்படின்னு சொல்றாரு. மோகிதம் நான் அபிஜானாதி. அந்த மாதிரி மோகத்தில் ஆழ்த்தி அழுகிட்டு இருக்கிறது எது? இந்த மாயை. இந்த மாயையினால் எல்லாருமே என்னை மறந்துட்டாங்க அப்படிங்கிறத பகவானே சொல்லிக்கிறார். இந்த ஸ்லோகத்தில் பகவான் எல்லாம் ஈஸ்வரனாக இருப்பது, எல்லாமே நான் தான் சொல்லி இது வரைக்கும் இந்த விபூதியை சொல்லிக்கிட்டே வந்தார். அப்போ எல்லாமே பகவான் என்பதால் ஏன் நமக்கு துன்பம் வருகிறது? இது முக்கியமான விஷயம். இந்த துன்பத்திற்கான காரணம் பகவான் சொல்கிறார். அவரே இந்த துன்பத்துக்கு என்ன காரணம் சொல்றாரு. அது செகண்ட் லைன்ல சொல்லுது. அதாவது இந்த சம்சாரம் என்பார்கள். சம்சாரம்னா என்ன? நம் மனதில் அனுபவிக்கும் விஷயங்கள் நிறைவு இல்லாமல், துன்பத்திலே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் இருக்கிறது.
அதாவது நம்ம இதில் ஏற்கனவே எஸ்து ஆத்மரதிரேவ சியாத் ஆத்ம திருப்தஸ்ய மாணவா ஆத்மன்யேவ சந்துஷ சத்திய தஸ்ய காரியம் ந வித்தியதே. எப்போ கர்மங்கள்லாம் விலகி போகும்னா ஆத்மன்யேவ ஆத்மனா துஷ்ட. அது 2வது அத்தியாயத்தையும் பார்த்தோம். 3வது அத்தியாயத்தில் எஸ்து ஆத்மரதிரேவ சியாத்ங்கிற 3வது அத்தியாயத்தில் யார் தன்னில் இருக்கின்ற அந்த பரம்பொருளிலே ஆனந்தமாக இருக்கிறானோ அவனுக்கு எந்த காரியமும் இல்லை. அவன் செய்தாலும் ஒன்று தான், செய்யலைன்னு ஒன்று தான். அப்போ அது அந்த ஆனந்தம் வரலை அப்படின்னா அந்த சம்சாரம் என்பது என்ன? நமக்கு நாமே நிறைவு கொள்ளாமல் இருப்பது, நிறைவு இல்லாமல் இருக்கிறது. அதாவது அதான் சுகதுக்கம் பயத்தினால் வருகின்ற இந்த துன்பம், இந்த சம்சாரம் துயரம், அதுதான் முக்கிய காரணம் அப்படின்னு சொல்றார் பகவான். இந்த ஈஸ்வர தத்துவத்தை சொல்லும்போது நாம் அனுபவிக்கும் இந்த உலகத்தை 2ஆக பிரித்தார். அது நமக்கு சொன்னோம். பராப்பிரகிருதி அபராப்பிரகிருதிங்கிறது ரெண்டா சொன்னார். பராப்பிரகிருதி என்பது அறிவு தத்துவம், அழியாத தத்துவம், என்றும் இருக்கக்கூடியது, மாற்றம் இல்லாதது அப்படிங்கிற ஆத்ம தத்துவத்தை பூராமே அதில் சொல்லலாம். பராப்பிரகிருதி அது அந்த உயர்ந்த தத்துவம். அபராப்பிரகிருதி என்பது ஜட தத்துவம், அழியக்கூடியது. அதாவது மித்தியா, வெறும் தோற்றம் என்று சொல்வார், நிழல் என்று கூட சொல்லலாம். இது மித்தியா, ஜட தத்துவம், அழியா தத்துவம். இந்த 2 தத்துவத்தில் நம்ம ஈஸ்வரனை பற்றி சொல்லும்போது இந்த 2ஆ பிரித்தோம். ஆகவே இந்த உலகத்தில் 2 வகை தத்துவங்கள் இருக்கிறது. இந்த 2ம் என்னை தவிர வேற எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. இந்த பராப்பிரகிருத்தினாலும் நான் தான், அபராப்பிரகிருதி என்றாலும் இந்த 2 தத்துவம் என்னை தவிர வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஜடமாக இந்த உலகத்தை பார்த்தால் அதுவும் என்னுடைய கீழான தத்துவம், அதாவது ஈஸ்வர தத்துவம். சேத்தனமான அறிவுத்தன்மையாக அறிவு ரீதியாக பார்த்தாலும், அறிவு தத்துவமாக பார்த்தாலும் அது என்னுடைய மேலான சொரூபம். அப்போ 2மே என்னுடைய தான். நமக்கு அந்த இது தெரிகிறதில்ல. ஆகவே இந்த உலகம் முழுவதும் நானே வியாபித்திருக்கிறேன். இந்த உலகம் முழுவதும் நான் வெளிப்பட்டிருக்கேன். அதாவது இந்த உலகம் முழுவதும் நான் என்று சொல்லும்போது இந்த உலகத்தில் இருக்கும் எல்லா வஸ்துக்களும் நான் தான். ஏன்னா உலகமே நான் தான். உலகத்தில் இருக்கிற வஸ்துக்கள் யாரு? நம்ம தமிழில் கூட சொல்லுவோம், ஊரே தூங்குது அப்படின்னா ஊரா தூங்க போகுது? ஊரில் உள்ள ஜனங்கள், எல்லா ஜீவராசிகளும் தூங்குகிறது. அது மாதிரி இந்த உலகமே நான் தான் அப்படின்னு சொல்லும் பொழுது பகவான் இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா வஸ்துக்களையும் சேர்த்து எல்லாம் இறைவன் தான் அப்படிங்கிறத சொல்றாரு. இதைத்தான் விபூதி என்றது போன 12வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்தோம். அப்படி இருக்கும்போது துயரம் என்பது எங்கிருந்து வந்தது, சம்சாரம் என்பது எங்கிருந்து வந்தது, அதுவும் பகவானுடைய ஸ்வரூபமா, இங்கு துயரத்திற்கு இடம் எங்கிருந்து வந்தது என்ற கேள்விக்கு பகவானே பதில் சொல்றார். அதுக்கு என்ன சொல்றாருன்னா, துயரம் என்பது எப்படி வருகிறது என்றால் எது பராப்பிரகிருதி எது அபராப்பிரகிருதி என்பதில் சரியான புரிதல் இல்லாத காரணத்தினால் வந்தது. பராப்பிரகிருதியிலோ அபராப்பிரகிருதியிலோ எந்த துயரமும் துன்பமும் இல்லை, சம்சாரமும் இல்லை. அப்போ நாம் இதை சரியாக புரிந்து கொள்ளாத காரணத்தால் துயரம் வருகிறது. இந்த துயரத்திற்கு காரணம் என்னவென்றால் நம்மிடம் இருக்கின்ற புத்தியில் விவேக சக்தி இருக்கிறது. அந்த விவேக சக்தி வேலை செய்யலை, அதாவது வேலை செய்ய வைக்கலை. அப்போ அதுக்கு காரணம் என்ன? நம்ம தான். காரணம் என்ன? அறியாமை தான் துயரத்திற்கு காரணம்ங்கிறது கடைசி நமக்கு தெரியுது. அதாவது எல்லாருக்கும் புத்தி இருக்கு. அந்த புத்தியில் இருக்கிற விவேகம் தன்னுடைய சக்தியை இழந்து விட்டது. அந்த சக்தியை இழந்து விட்டதின் காரணமாக என்ன ஆகுது அப்படின்னா அறியாமை. இந்த அறியாமை தான் எல்லா துயரத்திற்கும் துன்பத்திற்கும் காரணம். நமக்கு பகவான் புத்தி கொடுத்திருக்கிறார், அதில் விவேக சக்தி இருக்கிறது. அதை விவேக சக்தியின் மூலம் நாம் பிரித்து பார்க்க முடியும். எது எனக்கு இறைவனை நோக்கி அழைத்து செல்லும், எது என்னை இறைவனிடமிருந்து வெளிப்படுத்தும். இந்த விவேக சக்தியை நாம் இழந்து விட்டதன் காரணமாகத்தான் நாம் துன்பப்படுகிறோம் என்று பகவான் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். ஸோ புத்தியை பிரித்து அதாவது புத்தியை பறிகொடுத்து விட்டோம். பறிகொடுத்து விட்டோம்னா எதனால பறிகொடுத்து விட்டோம் அதைத்தான் அடுத்து சொல்ல போறாரு. ஆகவே புத்தியை உபயோகப்படுத்த முடியாம ஆக்டிவ்ஸ். ஆகவே துயரத்திற்கு காரணம் விவேக சக்தியை இழந்து விட்டதன் காரணமாக.
அப்படி இழந்ததால் நாம் இந்த ரெண்டு பிரகிருதியை, அதாவது மேலான பிரகிருதியையும் கீழான பிரகிருதியையும் சரியாக புரிந்து கொள்ளாமல் ரெண்டுமே குழப்பி வச்சிருக்கோம். இவை இரண்டும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை, எனவே துயரம் வந்தது. அதாவது மேலான பிரகிருதியை கீழான பிரகிருதி என்றும் கீழான பிரகிருதி மேலான பிரகிருதி என்றும் நாம் நம்முடைய அறிவின் அதாவது புத்தியில் இருக்கின்ற விவேகத்தின் சக்தியை இழந்ததன் காரணமாக இந்த மாதிரி ஒரு நிலைமை நமக்கு வந்திருக்கு. அதற்கு காரணம், முக்கிய காரணம் அறியாமை. அந்த காரணம் எப்படி வந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இந்த அறிவை நாம் இழந்தோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அதுக்கு பகவான் சொல்கிறார், நான் அவர்களுடைய புத்தியை இழக்க செய்கிறேன். அதுவும் அவருடைய விளையாட்டு தான். அதாவது எப்படி விளையாட்டு சொல்றாருன்னா, என்ன முடிஞ்ச அளவுக்கு கஷ்டப்பட்டு என்னை வந்து தேடணும் அவன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நம்ம விளையாட்டுக்காக அவர் என்ன பண்ணாரு, இந்த நம்ம பார்ப்போமே, ஒரு திருவிழாவுக்கு போனீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல், ரொம்ப கண்ணை பறிக்கிற மாதிரி கலர்ஃபுல் லைட்டெல்லாம் போட்டோம்னா பகவானை மறந்துடுவோம். நம்ம எதுக்கு வந்தோம், திருவிழாவுக்கு எதுக்கு வந்தோங்கிறதையும் மறந்துடுவோம். அது மாதிரி பகவானே இந்த உலகத்தில் எல்லாம் மாயை கிரியேட் பண்ணி அவரும் ஒரு ஓரத்தில் நிற்கிறார். ஸோ நான் அவர்களுடைய புத்தியை இழக்க செய்து என்னுடைய விளையாட்டு, என்னுடைய கீழான பிரகிருதியால் வருகின்ற குணத்தின் சேர்க்கையால், குணத்தின் மாறுதலால் மனிதர்கள் மோகமடைந்திருக்கிறார்கள். அதாவது அந்த கீழான பிரகிருதி, அந்த குணங்கள் சேர்ந்தது மாயை அப்படின்னு நம்ம சொன்னோம். அந்த மாயையின் சேர்க்கை, அதாவது குணங்களின் வித்தியாசமான சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம், அதனுடைய விகிதங்கள் மாறும் பொழுது அது வேறு வேறாக நமக்கு தெரிகிறது. அதை நாம் உற்று நோக்கும் பொழுது நம்முடைய மனம் என்ன ஆகுது, அழிவில்லாத அந்த பகவானை நம்ம மறந்துடுறோம். ஸோ என்னுடைய அபரா பிரகிருதி இந்த மனிதர்களில் ஒவ்வொருவரையும் மோகத்தை கொடுக்கிறது. அந்த மோகத்தின் காரணமாக எது உண்மை எது பொய் என்ற பிரித்து பார்க்கும் சக்தியை இழந்து விட்டுகிறோம். நாம் எப்போது இந்த அறிவை இழக்கிறோம் என்றால், நாம் ஏதாவது விஷயத்தில் மோகம் அடைந்து விட்டால் நம்முடைய அறிவை இழந்து விடுகிறோம். எது உண்மை எது பொய் என்ற பிரித்து பார்க்கும் தன்மை அறிந்துவிடும். காரணம், மனதில் மோகம் இருப்பதால். அதனால்தான் அவதாரமே வந்து ஒவ்வொரு யுகத்திலும், அதாவது ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவதாரமே இந்த உலகத்துக்கு வந்து எது தர்மம் என்று சொல்ல வருது. எது தர்மம்னா, உன்னுடைய தெய்வீக தன்மையை நீ மறந்து விட்டுருக்கியப்பா, இந்த மாதிரி மாயையில் உழன்றிருக்கியே அப்படிங்கிறதுக்கு அதுக்கு வழிகாட்டுறாரு. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இவர் அவதாரமே வந்து நமக்கு வழிகாட்டுகிறது. ஏன்னா ஒரு உதாரணம் சொன்னான்னு வச்சுங்க. இப்போ நம்ம ஒரு நல்ல பேச்சாளரோ அல்லது ஒரு நல்ல பாடகரோ பாடும்போது, அவர் நல்ல பேச்சு கேட்கும்போது என்ன, யாமிமாம் புஷ்பிதாம் வாசம் பிரபதந்தி அவிபக்ஷக வேத வாதரத பார்த்த நானிய அசிதி வாதகன் சொல்லி 2வது அத்தியாயத்தில் பார்த்தோம். சில பேர் வந்து அப்படியே என்ன சொல்கிறது, எதுகை மோனை அதெல்லாம் போட்டு பயங்கரமாக பேசுவாங்க, ஒன்றும் விஷயம் இருக்காது. ஆனால் நம்ம வந்து நம்மளை மோகித்துவாங்க. எப்படின்னா, இவ்வளவு அழகாக பேசுகிறாரே அப்படின்னு சொல்லிட்டு. இப்படித்தானே நம்ம தமிழ்நாட்டு நிலைமை அப்படித்தானே இருக்குது. அப்படி பேசி 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 அந்த பேச்சை கேட்டு கேட்டு இன்றைக்கி நம்ம இந்த நிலைமையாக இருக்கோம். ஸோ அந்த பேச்சை கேட்டு பேச்சில் மயங்கி விட்டோம். அந்த பேச்சில் மயங்கின என்ன பொருள்னா, அந்த இடத்துல நம்முடைய புத்தி வேலை செய்யாமல் போயிடுது. புத்தி தன்னுடைய விவேக சக்தியை இழந்து விடுகிறது, நிறுத்தி விடுகிறது. இந்த உலகத்தில் இந்த 3 குணங்கள் மாறுவதால் இந்த புத்தி தன்னுடைய செயலை இழக்கிறது. உதாரணமாக சொல்ல போனோம்னா, சாக்லேட். இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து தெரியும். அது குழந்தைங்களுக்கு சாக்லேட் வந்து ரொம்ப கண்ணை பறிக்கிற மாதிரி அட்ராக்டிவாக நீங்கள் எது வச்சுருந்தா, இப்போ திருவிழாவிலெல்லாம் போனீங்கன்னா அவன் வெளியே ஷோ பண்ணி வச்சுருவான். வேணும்னே அந்த பொம்மை அது இதுன்னு வெளியே இது பண்ணி வச்சுருவான். சாக்லேட்டும் அதே மாதிரி தான். பாவுக்கு அந்த பேப்பர் சாக்லேட்டை க்ளோஸ் பண்ணி அந்த பேக் பண்ணியிருக்கிற பேப்பர் பார்த்தீங்கன்னா பயங்கர கலர்ஃபுல்லாக அட்ராக்டிவாக இருக்கும். உள்ளே இருக்கிற வஸ்து பெரிய ஒரு இதாக இருக்காது, ஆனால் இது வந்து பயங்கர அட்ராக்டிவாக இருக்கும். அப்போ குழந்தை என்ன பண்ணுன்னா, தன்னுடைய மோகத்தை அதனுடைய இது கொஞ்சமாக அந்த குழந்தைக்கு இன்னும் விவேகம் வளர்ச்சி அடையலை. இருந்தாலும் அந்த விவேக வளர்ச்சியின் குறைவாக இருக்கின்ற நேரத்தில் இதை பார்த்துட்டு சுத்தமாக அந்த ரேப்பர், அதாவது அந்த சாக்லேட்டுடைய கவரை பார்த்துட்டு மயங்கி எனக்கு இதுதான் வேணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு, அது மோகத்தின் காரணமாக அது விருப்பத்தை தூண்டுகிறது. இப்படி
இந்த உலகம் என்ற ஒரு பேக்கெட்டில், அதாவது உலகம் என்ற ஷோ பண்ணுற பேக்கெட்டில் உள்ள அந்த அழியாத அத்வைத, அதாவது பரம்பொருள் இருக்காரு அப்படிங்கிற உண்மையை நாம் மறந்து இருக்கிறோம். அது காரணம் என்னென்னா மோகத்தின் காரணமாக, மனதில் இருக்கின்ற மோகம் அது தன்னுடைய புத்தியை இழந்து விட்டது. ஆகவே தான் இந்த துயரத்திற்கு காரணம். அதாவது துயரத்துக்கு 2 காரணம் ஒன்று சொல்கிறாரு. ஒன்று அறியாமை. எதை பற்றி அறியாமை என்றால் எது பராபிரகிருதி எது அபராபிரகிருதி அப்படிங்கிற அந்த 2 தத்துவத்தினுடைய அறியாமை. அதனால் பகவான் சொன்னார், இந்த உலகத்தை பார்த்து மயங்கி விடுகிறார்கள். அதாவது பராபிரகிருத்தியை பார்த்து அதில் சரணடைகிறதை விட்டுட்டு அபராபிரகிருதியை பார்த்து அதில் மயங்கி விட்டாங்க. அந்த மயக்கத்தின் காரணமாக அழியாத அந்த பரம்பொருளை நமக்கு தெரியவில்லை. இந்த உலகம் எப்படி இருக்கிறது என்றால், நம்மளுடைய இதில் புராணத்தில் சொல்லப்படுற ரமணீயம். அதாவது உலகம் எப்படி இருக்குது அப்படின்னா ரமணீயம். எப்படி இருக்குது? மிக அழகாக இருக்கிறது. நம்ம வந்து சொல்லுவோம்ல, பா என்ன நேச்சுரல் சீன், என்ன அழகு, என்ன இது அப்படின்னு பார்த்தோம். எதுவரை இந்த அழகு அப்படின்னு பார்த்தா விசாரம் செய்யாத வரை அது அழகாக இருக்கும். ஒன்றும்ல, நமக்கு வீட்டில் பையனுக்கோ பொண்ணுக்கோ வரன் பார்க்குறோன்னு பண்ணுங்க, என்ன பண்ணுவான்? பொண்ணு நல்லா படிச்சிருக்கா, பையன் ரொம்ப நல்லா படிச்சிருக்கான், எல்லாம் ஏகப்பட்ட இது எல்லாம் மாதிரி இது அது இருக்கும். அதுக்கப்புறம் விசாரம் பண்ணால் தெரியும் அவருடைய உள் நேச்சர் என்ன அப்படிங்கிறத எப்போ தெரியும்? விசாரம் பண்ணும்போது தெரியும். அதே மாதிரி தான் இந்த உலகம் ரமணீயம். ரமணீயம்னா ரொம்ப அழகாக இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் என்னாச்சு? உள்ள விசாரம் பண்ணும்போது தெரியுது அதோடைய லட்சணம் என்ன அப்படிங்கிறது தெரிகிறது. தோற்றம், அது வெறும் தோற்றமாக தான் இருக்குது, அதனுடைய இருப்பு இல்லை. அதாவது விசாரம் பண்ணி அதோடைய உண்மை, அதாவது என்ன சொல்கிறது, கண்ணில் பார்ப்பதும் போய் காதில் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம தீர விசாரிக்கும் பொழுது இந்த உலக தத்துவம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதனுடைய இருப்பு மொத்தம் மாயைன்னு தெரியும். மாயை அப்படின்னு மறைஞ்சு போயிடுவாங்க. அந்த மாதிரி அந்த மாயையினால் எது விசாரம் செய்து விட்டால் அது தன்னுடைய இருப்பை இழந்து விடும். பகவான் சொல்கிறார், என்னுடைய குணத்தினால் இருக்கின்ற இந்த மாயை எல்லாரையும், இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளையும் மோகித்து விடுகிறது. ஸ்லோகத்தை பார்த்தா தெரியும். திரிபிகின்னா 3, திரையம்பகம் என்று சொல்கிற மாதிரி திரிபிகி அப்படிங்கிற 3 குணம். 3 குணத்தின் விகாரம். 3 குணம் மட்டும் கிடையாது, அந்த 3 குணத்தினுடைய விகாரம் என்னன்னா சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம். இந்த 3 குணத்தினுடைய கொஞ்சம் அந்த சதவீதம் மாறும்போது அது வேற மாதிரி தோணும். சத்துவகுணம் 100%, 98, 92, 1 அப்படி இருக்கும் பொழுது ஒரு மாதிரி இருக்கும். அதே கொஞ்சம் சேஞ்சு போயிடுச்சா அது மாறி அப்படியே இருக்கும். அதாவது எப்படின்னா, இப்போ 3 கண்ணாடி பட்டை கண்ணாடி வச்சுக்கிட்டு நம்ம என்ன சொல்லுவோமே, என்னது பயோஸ்கோப் மாதிரி, அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 கண்ணாடியை சேர்த்துட்டு முக்கோணமாக பண்ணிட்டு அதுக்கு உள்ளே உடஞ்ச வளையல் எல்லாம் போட்டு வச்சுட்டிங்கன்னா அது ஒவ்வொரு பக்கம் திருப்பும்போது ஒவ்வொரு கலராக தெரியும். அது இமேஜினேஷன் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு நானே பண்ணியிருக்கேன். சின்ன வயசில் நானே பார்த்துருக்கேன். அப்போது எனக்கு தெரியும் இப்படி ஒரு மாயைங்கிறது. இப்போ தான் எனக்கு அது புரியுது. இப்படி அது ஒவ்வொரு பக்கம் திருப்பும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலர் அன்எக்ஸ்பெக்டடாக இவ்வளவு இது இருக்கா அப்படிங்கிறது நமக்கே தெரியாது. ஒரு 4-5 வளையல், சின்ன வளையல் துண்டு 2-3 உள்ளே போட்டுட்டு அந்த 3 கண்ணாடியின் மூலமாக அந்த ரிஃப்ளெக்ஷன் வரும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளவு அருமையான டிசைன்ஸ் இருக்கும். உள்ளே போய் பார்த்தா ஒன்றுமே இருக்காது. பார்த்தா அந்த உடஞ்ச வளையல் தான். அதுதான் அதோடைய அதாவது விசாரம் பண்ணுற வரைக்கும் அது ஒன்றுமே, விசாரம் பண்ணிட்டா அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை. விசாரம் பண்ண வரைக்கும் அது ரொம்ப ரமணீயம் அப்படின்ற மாதிரி அந்த இது எனக்கு இப்போ தான் எப்படி தான் ஞாபகம் வருது. ஸோ திருப்பீர் 3 குணங்கள், இந்த குணங்களின் மாற்றத்தினால் தான் எல்லாமே. பாவை என்னென்ன பொருள்கள், இந்த குணத்தின் விகாரத்தால் தோன்றிய பொருள்கள், இந்த குணத்தின் விகாரத்தினால தோன்றிய பொருள்கள் எல்லாமே நமக்கு தெரியும். கொஞ்சமாக அந்த சதவீதம் மாற ஆக இந்த பஞ்சபூதங்கள் 3 குணங்கள் இதுதான் மொத்தத்திலே நம்மளை மாயையில் முக்கி எடுக்கிறது 3 தான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ ஏபிஹி என்றால் இந்த குணத்தின் மாற்றத்தால் தோன்றிய பொருள்கள். சர்வமிதம் ஜெகத், இந்த 3 வகையான குணத்தின் சதவீதத்தில் மாற்றத்தினால் ஏற்பட்ட இந்த பொருள்கள்
சர்வமிதம் ஜெகத். இந்த உலகம் முழுவதும் அதுதான்ப்பா, வேற எதுவுமே இல்லை. இந்த உலகத்தில் இருக்கும் எல்லா வஸ்துக்கள், மனிதர்கள், பிராணிகள் எல்லாமே, எல்லா ஜீவராசிகளும் இருக்கிறது இந்த 8 தத்துவம், அதாவது பஞ்சபூதம் 3 குணங்கள் தான். இதை வச்சுட்டு நமக்கு மோகிதம்னா மோகத்தை அடைய செய்கிறது. இதற்கு காரணம் பகவான் சொல்கிறார், இந்த குணத்தின் மாற்றமால் தான் நம் மோகம் அடைகிறோம். இந்த உலகத்தில் மொத்தமே 5 பூதங்களும் 3 குணங்களும் தான். இது பலவாக தோன்றுகிறது. பயாஸ்கோப் கண்ணாடியை போல நம்ம எதுக்கு போகும்போது ஒவ்வொரு பக்கம் திரும்பும்போது ஒவ்வொரு வகையாக தெரிகிறது. எப்படி இவ்வளவு வருது? ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டில் நம்ம ஒன்றும் அரிசி உளுந்து சேர்த்து அரைச்சி வைக்கிறோம். லேட்டஸ்ட்டு நம்ம பார்க்குறோம் 54 வகையான தோசைகள் அதுலேருந்து செய்யலாம். என்னென்ன தோசை செய்யணுமோ அதுலேருந்து செய்யலாம். அப்போது என்ன, ஒரே உளுந்து, ஒரே என்ன அரிசி இருந்தானா உளுந்து, வேற என்ன இருக்குது? அதுலேருந்து நம்ம என்னென்ன செய்யணுமோ அது செய்யலாம். அது மாதிரி இந்த பஞ்சபூதமும் இந்த 3 குணங்களையும் வச்சு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வஸ்துக்கள், இந்த நம்ம பார்க்குற வஸ்துக்கள் நிலைமை இப்படி தான் இருக்கும். அதுதான். அதே போல் பார்த்தா இனிப்பு, நம்ம இப்போ தீபாவளி வருது, விதவிதமான ஸ்வீட்டு. அந்த விதவிதமான ஸ்வீட்டுக்கு என்ன மூல காரணம்? சர்க்கரை விகாரம். சர்க்கரை மாற்றம் கூட்டி குறைச்சி இருக்கிறது தான் இது வருது, ஸ்வீட் வருது, விகாரம் மாற்றம். இதனால்தான் மனிதன் மோகம் அடைகிறான். ஒருவன் சொல்கிறான், எனக்கு இந்த ஸ்வீட் பிடிக்கும், எனக்கு இந்த ஸ்வீட் பிடிக்காது. என்ன, மொத்தத்தில் அந்த சர்க்கரையின் விகிதம் தான் மாறுகிறது தவிர வேற எந்த எதுவும் இல்லை. அது நமக்கு தெரியல. அதான் மோகிதம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த காம்பினேஷன், இப்படி குணத்தின் விகாரங்கள் இருக்கிறது. இப்படி மனிதன் தன்னுடைய, அதாவது மனிதனுக்கு என்னென்னா, மனிதன் இந்த குணத்தின் விகாரத்தால் தன்னுடைய அறிவை இழந்து விட்டான். தன்னுடைய புத்தியில் இருக்கின்ற அந்த விவேக சக்தியை இழந்து விடுகிறான். இனி நம்முடைய மனதில் இருக்கின்ற குண விகாரமும் ஒன்று இருக்குது. அதாவது இந்த உலகத்தில் 3 குணம் இருக்குது. என்னுடைய மனதிலும் என்னுடைய மனமும் தானே, அதுவும் அனாத்மா தானே. அனாத்மா மாயா தானே. மாயைங்கிறது என்ன? 3 குணங்கள் தானே. அப்போ என்னிடத்திலும் இருக்கின்ற அந்த 3 குணங்களும் இந்த உலகத்தில் இருக்கின்ற 3 குணங்கள் ரெண்டும் சேர்ந்து என்னைய பாடாப்படுத்துது அப்படின்னு சொல்கிறோம். ரஜோகுணம், தமோகுணம், சத்துவகுணம், இந்த 3 விகாரத்தினால இந்த உலக விகாரத்திலும் மனிதன் தன்னுடைய விவேக சக்தியை இழந்து விடுகிறான். ஆகவே தான் இந்த திரிபீர் குணமயி என்பதால் 2 பொருள், அதாவது மனிதனில் இருக்கும் இன்று 3 குணங்கள் விகாரத்திலும், வெளி உலகத்தில் இருக்கும் இன்று 3 குணங்கள் விகாரத்திலும் எல்லாம் தான் மனிதர்களை மோகமடைய செய்கிறது. அதனால்தான் பகவான் என்ன சொல்கிறார்? என்னன்னா, மாம் அபிஜானாதினா என்னை மறந்து விடுகிறான். என்னை யாரும் அறிந்து கொள்வதில்லை. நான் சாஸ்வதமாக என்றும் மாறாமல் நான் இருக்கிறேன். ஆனால் மனிதன் மோகத்தின் காரணமாக என்னை மறந்து விட்டான். என்னை பார்க்கணும் கூட நினைக்கல. ஸோ என்னை எப்படி இவர்கள் அறிவதில்லை என்றால், ஏபிர் பரம் அவ்யயம். அதாவது ஏபிர்னா இந்த நான் அவ்யயமாக என்றும் மாறாமல் சாஸ்வதமாக இருக்கின்ற என்னை மோகத்தின் காரணமாக அவர்கள் மறந்து விட்டார்கள், என்னை அறிவதில்லை. இந்த குணவிகாரத்திற்கும் உலகத்தின் மேலான இந்த விஷயத்தை, அதாவது இந்த குணவிகாரத்தின் காரணமாக மேலான எண்ணெய், அவ்வியமான எண்ணெய், அழியாத எண்ணெய் இவர்கள் அறிவதில்லை. காரணம், மோகத்தில் வசப்பட்டு மனிதன் துயரத்தில் இருக்கிறான். துயரத்திற்கு காரணம் இந்த உலகத்தை சரியாக, அதாவது இந்த துயரத்துக்கு காரணம் என்று என்னுடைய அந்த மாயையினால் எது சாஸ்வதமான எனக்கு நிம்மதி தரும் என்கிறதை மறந்து இந்த உலகத்திலே உழண்டு அதில் அந்த மோகத்தின் காரணமாக, மோகம் எப்படி வந்தது? முக்குணத்தின் மாற்றத்தின் காரணமாக சாஸ்வதமாக இருக்கின்ற அந்த பரம்பொருளை மறந்து விட்டோம். அதனால தான் துயரப்படுகிறோம். இந்த துயரத்திற்கு காரணம் அறியாமை என்றால் அதிலிருந்து எப்படி விடுபடுவது, இந்த சம்சாரத்தை எப்படி நீக்குவது என்பதற்காகத்தான் பகவான் அடுத்த 14வது ஸ்லோகத்தில் இதை பற்றி சொல்லப்படுறார். அதாவது 13வது ஸ்லோகத்தில் முக்கிய கருத்து என்னன்னா, பலமுறை பகவான் இது எல்லாமே நான் தான் இந்த குணத்தின் சேர்க்கையினால் இப்படி தெரிகிறது எப்படின்னு சொல்றாரு. அது நமக்கு ஏற்கனவே பார்த்தோம். ஆகாசம், காற்று, அக்னி, ஆகாசாத் வாயு, வாயு அக்னி,
அக்னி ஆபக ஆப பிருத்திவி அப்படின்னு சொல்லி எல்லாம் இந்த குணத்தின் அளவில் வித்தியாசமாக தோன்றியதன் காரணமாக அந்த பூதமும் குணத்தின் சேர்க்கை தான் அப்படி சொன்னோம். இதை பற்றி நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்கோம். ஆகாசம் எப்படி வந்தது அப்படின்னா சூக்ஷ்ம ஆகாசம் என்ற தன்மாத்திரையோடு சத்வகுணம் சுத்த சத்வகுணம் சேரும் பொழுது என்ன ஆகிறது, ஆகாசம் உருவாகியது அப்படின்னு நம்ம சொன்னோம். தைத்திரிய உபனிஷத்தில் இதை பற்றி சொல்லியிருக்கு. இந்த ஆகாசம் வெளிப்படுகிறது. இந்த ஆகாசம் மிக நுட்பமானது. ஏனென்றால் சுத்த சத்வகுணம் இருப்பதாலும் சூக்ஷ்மமான பூதம் பஞ்சபூதமான என்பதால் இதை எளிதாக சாதாரணமாக நாம் புரிந்து கொள்ள முடியாது. மிக நுட்பமானது. இதை ஒரு சிலரால் மட்டுமே புரிந்து கொள்ள வேண்டும். ஆகாசம் என்பது எங்கும் வியாபித்திருக்கக்கூடிய ஒரு தத்துவம், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இருந்தாலும் அதை புரிந்து கொள்வது கூட கொஞ்சம் கஷ்டம். அது எங்கும் வியாபித்திருக்கிறது. இதை பார்க்கவோ அல்லது அனுபவிக்கவோ முடியாது. ஆனால் மற்ற அடுத்தடுத்து வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக மொத்தமாகிட்டே இருக்கும். இது பார்க்க முடியாது, அனுபவிக்க முடியாது. அடுத்த பூதம் கொஞ்சம் பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வரும். அதாவது மொத்தமாக இருக்குது, இது ரொம்ப லேசாக இருக்குது, பார்க்கவே முடியாது, இது கொஞ்சம் மொத்தமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதைத்தான் வேக்கம் அப்படிங்கிற ஆங்கிலத்தை சொல்லுவாங்க. சமஸ்கிருதத்தில் அவகாசம், ஆகாசத்தை அவகாசம் அப்படின்னு சொல்லுவாங்க, வெற்றிடம் என்று சொல்வார்கள். அதுக்கப்புறம் என்ன, காற்று. ஆகாசத்திலிருந்து காற்று வந்தது. இந்த காற்று என்ன அப்படின்னா அந்த சூக்ஷ்ம பூதம் காற்று, அதாவது ஆகாசாத் வாயு, சூக்ஷ்ம வாயு என்ற பஞ்சபூதத்தோடு சத்வகுணம் கொஞ்சம், அது சுத்த சத்துவம், இது கொஞ்சம் சத்துவத்தில் கொஞ்சம் கலப்படம் இருக்கின்ற அந்த சத்துவம். அதாவது அந்த ஆகாசத்தோட சேர்ந்த சுத்த தத்துவத்தை விட கொஞ்சம் கீழான சத்துவகுணம் சேரும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா காற்று உருவாகிறது. அப்போ அந்த காற்று நம்மளால் உணர முடியும், அனுபவிக்க முடியும், ஆனால் பார்க்க முடியாது. அதுதான் அதோடைய லட்சணம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த இது வரும். இந்த காற்று எப்படின்னா அதோட கொஞ்சம் மொத்தமாக இருக்கிறதுனால நமக்கு அனுபவிக்க முடிகிறது, உணர முடிகிறது. இதை பிரகதாரண்ய உபநிஷத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த காற்று அதாவது சூக்ஷ்ம வாயு அதோட இந்த சத்துவகுணம், சுத்த சத்துவம் கிடையாது, கொஞ்சம் கலப்படமான சத்துவ குணத்தில் சேரும் பொழுது அந்த பஞ்சபூதத்தை என்ன சொல்றது, அமூர்த்தா அப்படின்று பிரகதாரண்ய உபனிஷத்தில் சொல்லப்படுகிறது. அதனால தான் அதை அனுபவிக்க முடியும், ஆனால் பார்க்க முடியாது. ஸோ காற்றில் சத்துவகுணம் சற்று குறைவாக இருக்கிறது. ஆகாசத்தில் உள்ள சத்துவகுணத்தை விட காற்றில் உள்ள சத்துவகுணம் சற்று குறைவாக இருக்கிறது. அதனால்தான் அதை அனுபவிக்க முடிகிறது, பார்க்க முடிவதில்லை. அதுக்கப்புறம் அக்னின்னா அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு வந்துடுது. கொஞ்சம் கொஞ்சமாக அதோடைய தரம் குறைந்து கொண்டே, சத்துவகுணத்தினுடைய தரம் குறைந்து கொண்டே வருகிறது. ஆனால் அந்த பஞ்சபூதத்தில் சூக்ஷ்ம பஞ்சபூதம் அக்னி என்ற பஞ்சபூதத்தோடு இந்த குறைவான சத்துவகுணம் சேரும் பொழுது அக்னி உருவாகிறது. அதாவது கீழான சத்துவகுணம். இந்த அக்னி நமக்கு ரெண்டு கொடுக்குங்க. அதாவது அது உணர மட்டும், காற்று உணர மட்டும் முடியும். பஞ்சபூதம் அதாவது ஆகாசம் நம்மளால் உணர முடியாது, காற்று உணர முடியும். அக்னி என்ன பண்ணும், சுடு உணரவும் முடியும், வெளிச்சம் பார்க்கவும் முடியும். இந்த ரெண்டு லட்சணமும் அதுக்கு. இந்த உலகம் நிலை பெற்றிருக்கிறது என்றால் அதுக்கு அக்னி தான் காரணம்னு சொல்றான். அதனால்தான் சூரிய தேவதைக்கு பிரத்யக்ஷ தேவதா என்று நம்ம வேதத்தில் சொல்லுவாங்க. பிரத்யக்ஷ தேவதா சூரியன். ஏன்னா சூரிய நமஸ்காரம்னா நம்ம பண்றோம், பிரத்யக்ஷ தேவதை என்று நம்ம நமஸ்காரம் பண்றோம். இந்த உலகம் முழுவதும் நமக்கு வெளிப்படுகிறது என்றால் அதற்கு காரணம் சூரியன். நம்முடைய உடல் நிலை பெற்று, அதாவது ஸ்திதி என்ன சொல்றது, ஸ்திதி, இந்த ஸ்திதிங்கிறதுக்கும் அந்த அதாவது காக்கிறது, அதாவது படைத்தல், காத்தல், அழித்தல். இந்த காத்தல் அப்படிங்கிற ஒரு முக்கியமான வேலை எது செய்கிறது, இந்த உடல் மனம் ஸ்டெடியாக இருக்கிறதுக்கு என்ன செய்யுதுன்னா உணவு வேணும். அந்த உணவு எங்கேருந்து வருது, சூரியன்லேருந்து வருகிறது. எப்படி வருகிறது, நமக்கு அந்த சூரியன் அந்த செடி கொடிகள்லாம் அந்த சூரிய சக்தியினால் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுது அப்படிங்கிறதெல்லாம் அந்த பயாலஜியில் வரும், பாட்டனியில் வரும். இதெல்லாம்
ஸோ அதெல்லாம் நமக்கு உணவாக நமக்கு கிடையாது. அதனால் நாம் சாப்பிடுகின்ற உணவு எல்லாமே சூரியனை திங்கிற மாதிரி அப்படிங்கிற சில பேர் இங்கே சில அறிவியல் அறிஞர்கள் சொல்கிறாங்க. இந்த சூரியன் தான் நாம் உண்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறது அந்த இதில் சொல்கிறாங்க. ஆனால் சனாதன தர்மத்தில் என்ன சொல்கிறோன்னா, காலையில் நம்ம சூரிய பகவானை வணங்குகிறோம். தொமேவ பிரத்யக்ஷம் பிரம்மாசி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது பிரம்மம் நமக்கு அதாவது அந்த அவ்வியமில்லாத அந்த பரபிரம் நம்மளால் பார்க்க முடியாது, உணர முடியாது. ஆனால் சூரிய பகவானே பிரம்மமாக இருக்கிறனால துவமேவ பிரத்யக்ஷம் பிரம்மாசி அப்படிங்கிற ஒரு நம்ம பகவானை பிரார்த்தனை செய்கிறோம். இறைவன் ஈஸ்வரனினுடைய படைத்தல், காத்தல், அழித்தல் நடைபெறுவதற்கு முக்கிய காரணமாக சூரிய பகவான் இருக்கிறார். இறைவன் சூரிய பகவானாக வெளிப்பட்டிருக்கிறார் என்று நம்முடைய புராணங்கள் பல விஷயங்கள். அதனால் அந்த ஆதி காலத்தில் நம்ம பிரத்யக்ஷம் அந்த பிரத்யக்ஷமான பிரம்மாவையே இறைவனாக வழிபட்டு வந்ததாக நம்ம இதெல்லாம் இருக்கு. ஸோ நம்மால் ஏன் இறைவனை பார்க்க முடியவில்லை, இப்படி இவ்வளவு விஷயங்கள் இருந்து கூட நம்மால் ஏன் பார்க்க முடிவதில்லை அப்படிங்கிற ஒரு இது வருது. பகவான் இந்த அத்தியாயத்தில் மிக தெளிவாக சொல்கிறார், நானே எல்லாமாக இருக்கிறேன், நானே குணங்களாக இருக்கிறேன், நானே ஆகாசமாக இருக்கிறேன், நானே வாயு, அக்னி, நீர், பூமியாக இருக்கிறேன். அப்படி இருந்தும் இறைவனாக என்னை பார்க்க முடியவில்லை அப்படின்னு சொல்றார். என்ன காரணம் அப்படின்னா, கட்டோபனிஷத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு, பராஞ்சிகாணி வெதின ஸ்வயம்பு. நம்முடைய படைப்பே எப்படி இருக்குன்னா, நம்மை வெளிநோக்கி பார்க்கறதுக்கா மாதிரி தான் நம்முடைய இந்திரியங்கள் எல்லாமே படைச்சிருக்கான் பகவான். அதாவது இது மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட். நமக்கு வேணும்னே பகவான் நம்மளை இப்படி ஒரு நிலையை நம்ம வச்சிருக்காரு. எப்படின்னா, எதை வேணாலும் டக்குன்னு வெளியே தான் நோக்கும். உள்ள அந்தராத்மாவை பார்க்கறதுக்கு நமக்கு முடியலைன்னா அந்த மாதிரி படைப்பில் அந்த மாதிரி படைச்சிட்டு இருக்காரு. அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பகவான் சரணடைவது தான். இதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டுட்டு வர்றாரு. இப்போது பகவான் ராமகிருஷ்ணன் தட்சிணேஸ்வரத்தில் இருந்த பொழுது ஒவ்வொரு நாளும் காளி தேவிகிட்ட போய் பார்ப்பார். அவருடைய பரிணாமம் எப்படி வளர்ந்தது, எப்படி அவருடைய சுத்த சத்துவத்தினால அவர் எப்படின்னா, காளி தேவி கோவிலில் போகும்போது சாட்சாத் தேவியே நின்று தரிசனம் கொடுக்குற மாதிரி பார்க்குறார் பகவான். அவர் நம்மளை போலே சுவாசம் இருக்கு சிரித்த முகத்துடன் நான் பார்க்கிறேன், அம்மாவை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி பல முறை அற்புத மொழிகளில் சொல்கிறேன். ஆனால் அதே சிலை நானும் போனேன், எல்லாரும் போயிட்டுருக்கோம், ஒவ்வொரு நாளும் தரிசனம், லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் தரிசனம் பண்ணுறாங்க. ஆனால் எனக்கு அப்படி தெரியலையே. அதாவது அந்த தத்ரூபமான காட்சி நமக்கு கிடைக்கலையே, அவருக்கு கிடைக்குதே அப்படின்னா நம்மகிட்ட அந்த கல்மிஷங்கள் இருக்குது அப்படின்னால பகவான் சொல்கிறார். ப்ராப்ளம் வெளியே இல்லை, நமக்குள்ள. நம்ம போட்டிருக்கிற கண்ணாடியை சுத்தம் பண்ணிட்டோம்னா நம்ம தெளிவாக பார்க்க முடியும். நம்முடைய மனம் என்ற கண்ணாடியில் தூசி படிந்து இருக்கிறது, அதனால் மங்கலான உருவமாக தெரிகிறது. அதை கண்ணாடியை சுத்தம் பண்ணிட்டோம்னா நமக்கு தெளிவான இது தெரியும். காரணம் இதுக்கு எல்லாமே காரணம் இந்த மாயை, 3 குணங்கள், இந்த 5 பஞ்சபூதங்கள். அதுதான் பகவான் சொல்கிறார், இந்த உலகம் இந்த 3 குணங்களால் நம்மை மோகித்து இருக்கிறது, படுத்துகிறது. அதுதான் மாயை. இந்த வேலை என்னன்னா, ஆத்மாவை ஆத்மாவாக அதாவது ஆத்மாவை அனாத்மாவாக காமிக்கக்கூடிய அந்த தன்மை உடையது இந்த மாயைக்கு. அதனால் நம்ம ஏற்கனவே 2வது அத்தியாயத்திலே பார்த்துட்டோம். இந்த மாயையினுடைய சக்தி என்னன்னா, விக்ஷேப சக்தி, ஆவரண சக்தி அப்படின்னு சொன்னோம். ஆவரண சக்தின்னா இருப்பதை மறைத்து விடும். அப்புறம் அந்த மறைத்ததுக்கு அப்புறம் இல்லாத ஒன்று போல காமிச்சுக்கலாம். அதான் விக்ஷேப சக்தி. ஒன்றும் சம்பந்தம் இல்லாமல் ஒரு இதை காமிச்சு கொடுக்கும் நமக்கு. இப்படி 2 சக்தியை கொண்ட இந்த மாயையினுடைய இது. இந்த உலகத்தில் இந்த மாயையை யாராலும் பிரிக்க முடியாது. இந்த உலகத்தில் இருந்து இந்த மாயை பிரிக்க முடியாது. மாயை என்பது 3 குணங்களின் சேர்க்கை. மாயை என்பது தான் இந்த உடல் மனம் என்ற கண்ணாடியின் மூலமாக இந்த உலகத்தை பார்க்கிறோம். அப்போ என்ன ஆகுது, மேலும் அதோட என்னன்னா தேச கால நிமித்தம் அப்படிங்கிற ஒரு இது வந்தது. ஆக அன்லிமிட்டெட், எல்லையில்லாத அந்த பரம்பொருளை தேச கால நிமித்தம், இடம் நேரம் நிமித்தம், இந்த 3 விஷயமும் செஞ்சு அப்படி காமிக்குது நமக்கு. எப்படி மோகிக்கு இருக்குது அப்படிங்கிறத தேசகால நிமித்தம் என்ற கருத்துடன் நமக்கு காமிக்கிறது.
ஸோ இப்படி இந்த மாயின் மூலமாக வரையறுக்க முடியாத அந்த இறைவனை வரையறுக்கப்பட்ட வஸ்துவாக காமித்து நமக்கு துன்பத்தை கொடுக்கிறது. அதனால பகவான் ராமகிருஷ்ணன் வந்து இந்த 3 குணத்தை சொல்லும் பொழுது ஒரு அழகான கதையை ஒன்று சொல்வார். ஒரு பணக்காரன் விலை உயர்ந்த பொருள்களை எடுத்துட்டு தன்னுடைய அதாவது இதெல்லாம் வியாபாரத்தை முடித்து விட்டு தன்னுடைய வீட்டை நோக்கி போயிட்டு இருக்கான். போகிற வழியில் ஒரு காட்டு பகுதியை கடந்து செல்ல வேண்டும். அந்த காட்டு பகுதியில் 3 திருடர்கள் இருக்கிறார்கள். 3 திருடர்கள் என்ன பண்ணால், வர்றவன் வந்து நல்ல வெயிட்டான பார்ட்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட இருக்கிற விலை உயர்ந்த பொருள்களை எல்லாம் நம்ம அபகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணீங்க, 3 பேரும் சேர்ந்து அவர்கிட்ட இந்த விலை உயர்ந்த பொருள்களை எல்லாம் வாங்கிட்டாங்க. முதல் திருடன் என்ன சொன்னால், அவன்கிட்ட இருக்கிற விலை உயர்ந்த பொருள்லாம் வாங்கியாச்சு, இனிமேல் அவனை வச்சு பிரயோஜனம் அவனை முடிச்சிருவோம், அவனை கொல்லலாம் அப்படின்னு சொல்கிறார். ரெண்டாவது திருடன் என்னப்பா அவன் எதுக்கு கொல்லணும், அவனை வேண்டாம் அப்படின்னா வேண்டாம், அவனை வந்து ஒரு மரத்தில் நல்லா கட்டி போட்டுருவோம், அங்கேயே அவன் பசியினால தாகத்தினால ஒரு உயிரை போட்டோம் அப்படின்னு. மூணாவது திருடன் என்ன சொல்லினான்னா, இல்லை அவனை வந்து இப்படியெல்லாம் பண்ண வேண்டாம்னு சொல்லி மூணாவது அவனுடைய கட்டை அவிழ்த்து விட்டு அவனை அந்த காட்டிலிருந்து கொஞ்சம் தூரம் போய் காட்டிலிருந்து நாட்டுக்கு, அதாவது அவனுடைய ஊருக்கு போகிறதுக்கான வழியை காமிக்கும். அப்படி இந்த 3 குணங்களுடைய நேர்குணம். தமோ குணத்துக்காரன் தான் என்ன சொன்னது, அவனை இங்கேயே கொண்டுடலாம், அவனுடைய விலை உயர்ந்த பொருள்கள் எல்லாம் வாங்கியாச்சு, இவனை கொண்டுடலாம் அப்படின்னு சொன்னது முதல் தமோ குணம். ரஜோகுணத்துக்காரன் அவனை கட்டி போட்டு இங்கேயே சாவெடுத்துக்கலாம், அதாவது நம்ம கொல்ல வேணாம், நம்ம கையால் கொல்ல வேணாம், அவனுடைய தாகம் பசியினால் அவன் தாகட்டும். சத்துவகுணத்துக்காரன் வந்து அந்த கட்டை அவிழ்த்து விட்டு அவனுக்கு வழி காமிட்டு ரோடு வரைக்கும் அவன் ஊருக்கு போகிறதுக்கான வழி காமிச்சிட்டு, நீ இப்படி போனால் அவனுடைய இதை காமிச்சிடலாம், ஊருக்கு போயிடலாம் அப்படின்ட்டு 3 வகையான திருடர்களை பற்றி சொல்லணும். இந்த 3 வகையான திருடன், 3வது சத்துவ குணத்துக்காரனும் திருடன் தான். ஆனால் அந்த சத்துவ குணத்தில் உள்ளவன் அவனும் அதுவும் ஒரு பந்தம் தான். அது எப்படின்னா, சத்துவகுணம் நமக்கு எப்போவுமே சுகத்தையும் தரும், ஞானத்தையும் தரும். மற்ற குணங்கள் அப்படி கிடையாது. அப்போது சத்வகுணம் தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம சுகம் கொடுத்துட்டோன்னா நம்ம அங்கேருந்து எதுக்குடா, நமக்கு இந்த இருக்கிற இடமே நல்லா தான் இருக்குது, இதை விட்டு நம்ம எங்கே போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லெத்தார்ஜிக் வந்துடும். அது பர்டிகுலர் ஆன்மீக வாழ்க்கையில் ஒரு சுவாமி சொல்வார் அடிக்கடி, இஃப் யூ ஃபீல் கம்ஃபர்டபுள் இன் யுவர் பிளேஸ் பெட்டர் யூ சேஞ்ச் அப்படின்பார். அதனால் இந்த சுகம் ஞானம்ங்கிறது என்னென்னா, ஓரளவுக்கு நமக்கு இந்த மன தெளிவு வந்துருச்சு, பகவான் என்னன்னு தெரிஞ்சிருச்சு, இந்த 3 குணங்களுடைய இது என்னன்னு தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. அதாவது பிரம்மாகார விருத்தி வந்துடும். நம்ம பிரம்மாகார விருத்தின்னா, இப்போ பகவான் ராமகிருஷ்ணன் எப்போ பார்த்தாலும் மா காளின்னு சொல்லிட்டு இருந்தார்ல, அதனால் எப்போவுமே அந்த பிரம்மாகார விருத்தி வந்துடும். ஆனால் அதை உணரவில்லை, இன்னும் அந்த ஒரு பொசிஷனில் அவர் இருக்கார். அந்த உணராத நிலை இருப்பது தான் அந்த பிரம்மாகார விருத்தி. அதுலேருந்து இன்னும் வரணும், பிரம்மாகார விருத்தியிலேருந்து மாறணும் அப்படிங்கிற. அதனால் மாயை எப்படி அடையாளம் காண்பதுங்கிறத முதல் நம்ம புரிஞ்சுக்கணும். எப்படி அடையாளம் காண்பது? இந்த மாயை இறைவனுக்கும் நமக்கும் தடையாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மாயை என்பது 3 குணங்களானது. இந்த மாயை தான் நம்ம இறைவனை அடைவதற்கு தடையாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளும். மாயை என்பது 3 குணங்களின் சேர்க்கை. அதாவது 3 குணங்களின் விகிதம் மாற அது விதவிதமாக காமிக்கும். ஆக 3 குணங்கள் தான். அந்த 3 குணத்தினுடைய சதவீதம் சேரும் பொழுது, முன்ன பின்ன சேரும்போது பல வகையான இதை காமிக்கும். மாயை கடப்பது எப்படி? முதலில் அவித்யா மாயை என்ன என்பதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரிந்து கொண்ட பிறகு வித்யா மாயையை நாம் அறிந்து அதிலிருந்து கடக்கலாம். அதாவது முதல் ரஜோகுணத்திலிருந்து தமோ குணத்திலிருந்து ரஜோகுணத்துக்கு வரணும், ரஜோகுணத்திலிருந்து சத்துவகுணத்துக்கு போகணும், கடைசியில் சத்துவகுணத்தை கடக்க வேண்டும். அந்த சத்துவகுணத்தின் போது தான் நமக்கு அந்த பிரம்மாகார விருத்தி அடையும். அதான் பிரம்மாகாரத்தின்னா நம்ம மனம் தூய்மை அடைந்து விட்டது. அப்போது இறைவனுடைய நாமம் திருநாமம் நமக்கு எப்போவும் ஞாபகத்தில் இருக்கும். அந்த இறை திருநாமத்தின் மூலமாக அப்படியே இருந்துடலாம், அங்கே ஒரு சுகமும் அங்கே ஒரு ஞானமும் கிடைக்கும். அதனால் அப்படியே நின்றலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனோபாவம் வரும். ஏன்னா அந்த சத்துவகுணம் ரொம்ப ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி பகவான் சொல்லுவார். அதனால்
அதை கடப்பது இன்னும் கடப்பணும். அப்போ இறைவன் அருள் இருந்தால்தான் நமக்கு வரும் அந்த சத்துவகுணத்தை கடக்க முடியும். இறை அருள் இருந்தால்தான் நாம் அப்பொழுது சத்துவகுணத்தை கடந்தால் அதுக்கு தான் நமக்கு சரணாகதி. இந்த சரணாகதிங்கிற வார்த்தை நம்ம சரியாக புரிஞ்சு கொள்ள வேண்டும். அதாவது சரணாகதின்னா என்னால் முடியலப்பா போதும் அப்படிங்கிறது விழுகிறது கிடையாது. இதோட தெளிவான விளக்கம் நம்ம இந்த அடுத்த ஸ்லோகத்தில் நம்ம பார்க்க போகிறோம். சர்வதர்மான் பரித்தியஜ அப்படின்னு சொன்னார் கடைசி. அதாவது ஏன் இத்தனை அத்தியாயம் சொல்லிட்டு கடைசி 18வது ஸ்லோகத்தில் தான் 18வது அத்தியாயத்தில் தான் பகவான் 66வது ஸ்லோகத்தில் சர்வதர்மான் பரித்தியஜ மாமேவ சரணம் ரஜா அகம் துவாம் சர்வ பாவேபியம் மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சகா நீ ஆரம்பிக்கிறத அந்த சோகத்தோடு ஆரம்பித்தார். அசோச்சியான் அன்மசோச்சத்துவம்னு 2வது அத்தியாயத்தில் பகவான் ஆரம்பித்தார். அப்போது கடைசி நீ உனக்கு ஒரே வழி என்னென்னா நீ என்னை சரணடைய வேண்டும். பிளாக்மெயில் பண்ணலை பகவான். நீ என்னை சரணடைய வேண்டும். ஏன் சரணடைய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏனென்றால் இந்த மாயையை கடப்பது அரிது, ரொம்ப கஷ்டம். ஏன் மாயை கடிப்பது? தெய்வீ ஏஷாம், இந்த மாயை என்னுடையது. அப்போ என்னுடையதுன்னா இந்த மாயைக்கு எனக்கு எவ்வளோ சக்தி இருக்குமோ அதுதானே என்னுடைய மாயைக்கு இருக்கும். ஸோ அந்த சக்தியை ஒரு சாதாரண மனிதன் எப்படி கடக்க முடியும்? அதனால தான் மாமேவ சரணம் ராஜா. அதனால தான் சொல்கிறேன், சரணாகதியை பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டும்னால் சரியான புரிதல் இருந்தால்தான் சரணாகதியோடைய அர்த்தம் கரெக்டாக தெரியும். ஸோ மாமேவ சரணம், அப்போது சர்வம் பிரம்மமயம் ஜெகத் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் நமக்கு கிடைக்கும். எப்போ சரணாகதி அடைந்ததுக்கப்புறம் இறைவன் அருளால் நம்முடைய மாயை நீக்கி சர்வம் பிரம்மமயம் ஜெகத் அப்படிங்கிற ஒரு உண்மை நமக்கு புரியும். இப்போ நமக்கு 14வது ஸ்லோகத்துக்கு போவோம். 14வது ஸ்லோகம் தான் ரொம்ப ஃபேமஸான ஸ்லோகம். நிறைய பேர் இதை பற்றி சொல்லுவாங்க. தெய்வீ ஹேசாம் குணமயி மம மாயா துரத்யா மாமேவ ஏ பிரபத்தியந்தே மாயாமேதாம் தரந்தித்தே. அதாவது குணங்கள் ஆகிய என்னுடைய இந்த தெய்வீகமான மாயையானது உண்மையிலே தாண்டுவது முடியாத ஒன்று, அதாவது கடப்பது முடியாத ஒன்று. யார் என்னையே சரணடைகிறார்களோ அவர்கள் இந்த மாயை தாண்டுகின்ற சக்தி பெறுவார்கள். அப்படின்னா என்ன? நானே அதை விளக்கி விடுவேன் அப்படின்னு சொல்லி பகவான் சொல்கிறார். ஸோ இந்த இடத்துல நமக்கு மாயை எங்கே வருது? அதாவது இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா சுவாமி விவேகானந்தர் எழுதிய இந்த ராமகிருஷ்ண ஸ்தோத்திரம், அதாவது நம்ம டெய்லி ஒவ்வொரு மடத்துலையும் ராமகிருஷ்ண மடத்தில் பாடக்கூடிய இந்த கண்டன பவ அவதார ஸ்தோத்திரம், அதுக்கப்புறம் ராமகிருஷ்ண ஸ்தோத்திரம் பாடுவோம். ஓம் ரீம் ரிதம் துவமச்சலோ குணஜீத் குணேட்டிய. அதாவது ஓம் என்றால் பரம்பொருள். பரம்பொருள் என்பதற்கு கடவுள் அப்படின்னு சொல்கிறதுக்கு பொருள் இல்லைன்னு சொன்னேன் நான் போன வகுப்பில். அதாவது இந்த ஓம் என்ற இதுக்கு வார்த்தைக்கு, ஓம் என்ற சொல்லுக்கு பரபிரம்மனையும் குறிக்கும், சகுண பிரம்மனையும் குறிக்கும். அதாவது நிர்குண பிரம்மம் சகுண பிரம்மம் ரெண்டையுமே குறிப்பிடணும்னா ஓம் என்ற ஒரு வார்த்தையால் தான் குறிப்பிட முடியும். அதனால தான் நம்ம இந்த ஓம் வேதத்தினுடைய முதல் வார்த்தை அப்படின்னு சொல்கிறோம். நம்ம போன இதில் சொல்லும்போது சொன்னோம், ஓம் ஆ ஊ மா அப்படிங்கிறது விளக்கம் சொன்னேன். ஆ எப்படி வந்தது, ஊ மா எப்படின்னா, அதாவது நம்முடைய நுரையீரலிருந்து வருகின்ற காற்று இந்த சவுண்ட் பாக்ஸ் தொண்டையில் வரும்போது அந்த தொண்டை வழியாக அந்த காற்று வெளி வரும்போது நம்ம எப்படி உச்சரிக்கிறோமா, அதனால் இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா பொருள்களும் இந்த ஓம் அப்படிங்கிறதுல ஒரு அடங்கிடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம். ஸோ எப்படி சொல்கிறாருன்னா, ஓம் ரீம் ரிதம் துவம் அச்சல குணஜீத் குணேட்டின்னு சொல்லி பகவான் ராமகிருஷ்ணரை சுவாமி விவேகானந்தர் இந்த பஞ்சாட்சர மந்திரம், அதாவது துவாதசாட்சர், அதாவது நம்ம பஞ்சாட்சரம் எதுக்கு சொன்னேன்னா ஓம் நமச்சிவாயன்றது சொல்லி சொன்னேன், அது பஞ்சாட்சரம். பகவான் ராமகிருஷ்ணரை 12 அக்ஷரமாக 12 எழுத்தாக சுவாமி விவேகானந்தர் பார்க்கிறார். அதுதான் சொன்னார் ஓம் ரீம் ரிதம். அதாவது அந்த ஓம் ரீம் ரிதம் அப்படி ஆரம்பிக்கும்போது ஓம் நமோ பகவதே ராமகிருஷ்ணாய, அது பார்த்தீங்கன்னா 12 அக்ஷரம். அந்த 12 அக்ஷரமே அப்படி பார்த்து அவருடைய, அதாவது இந்த ரிஷி இல்லையா, அவர் சப்த ரிஷி, அவருடைய ரிஷியினுடைய இதிலிருந்து வந்தது இது. ஸோ இந்த ஓம் என்றது பரம்பொருளை குறிக்கிறது, ரீம் என்பது ஈஸ்வரனை குறிக்கிறது,
ஈஸ்வரன் எப்படின்னு என்ன, இந்த பரம்பொருள் திருமணம் செய்து கொண்டால் ஈஸ்வரன் ஆகிவிடுவார். எப்படி அப்படின்னா, இந்த பரம்பொருள் மாயையை திருமணம் செய்து கொண்டு ஈஸ்வரன் ஆகிறார். நம்ம ஈஸ்வர தத்துவத்தை பார்த்தோம் 7வது அத்தியாயத்தில். அதாவது நிர்குணமாக, அதாவது எந்த விகாரம் இல்லாத மாறாத இந்த பரம்பொருள் மாயை என்பவளை திருமணம் செய்து கொண்டால் ஈஸ்வரன் ஆகிறது. அதான் ரிதம். ரீம்க்கு அப்புறம் ரிதம். ரிதம் என்பது தர்மம். இந்த இடத்துல தர்மம் என்கிற பொருள். தர்மம் அப்படின்னா நமக்கு இப்போ பகவான் கிருஷ்ணருக்கு அர்ஜுனன் என்ன சொன்னார், சர்வ தர்மான் பரித்யஜ்யன்னு சொல்லி நானே உனக்கு இது பண்ணேன், நீ எல்லாத்தையும் என்ன சரண்டர் அடைன்னு சொன்னார். ஸோ இப்படி சரண்டர் அடைய நமக்கு யாரும் கிடைக்கவில்லையே அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டாம். நம்ம தர்மத்தை பின்பற்றினால், அந்த தர்மத்தை பின்பற்றுவதே இறைவனை சரணடைவது என்று பொருள். அதனால தான் நம்ம நம்முடைய சனாதன தர்மத்தில் தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் அப்படின்னு சொல்லி 4 புருஷார்த்தம் சொல்லியிருக்காரு. இந்த 3 புருஷார்த்தம், இந்த 3இன் வழியாக ஸ்ரேயஸ்ன்னு சொன்னேன், பிரேயஸ்ன்னு சொன்னேன். இந்த 3ம் எது, தர்மம், அர்த்தம், காமம், பிரேயஸ், அதன் மூலமாக ஸ்ரேயஸ்ன்ற உயர்ந்த மோட்சத்தை அடையலாம் அப்படின்னு சொன்னான். அதுதான் இங்கே ரிதம். ரிதம் என்பது ரிதம் என்பது ஒரு ரொட்டீன், ஒரு சில காலையில் விடியுது, மீண்டும் மாலை ஆகிறது, மீண்டும் மாலை விடியுது, காலை மாலை மாறி மாறி வருது. அது எந்தவித ஒரு இதுவும் இல்லாமல் மாறாமல் ரித்தமாக போகிறதுன்னு சொல்லலாம், தர்மம்னு சொல்லலாம். துவம் அச்சலம். துவம் அச்சலம்னா மாறாமல் இருக்கிறது இறை தத்துவம், அதாவது பரம்பொருடைய தத்துவம் மாறாமல் இருப்பது. ஆனால் இந்த மாயை திருமணம் செய்து கொண்ட பிறகு என்னாச்சு, குணஜித் குணமயே, அதாவது இந்த அவதார தத்துவம் நம்ம பார்க்கும்போது சொன்னோம், அஜோபிசன் அவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபிசன் பிரகிருதிம் சுவாமதிஷ்டாய சம்பவாமி ஆத்ம மாயையா அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த பரம்பொருள் மாயையோட சேர்ந்து ஈஸ்வரன் ஆகினான். அந்த ஈஸ்வரன் எப்படிப்பட்டவன்னா குணஜித், எல்லா குணத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டிலே வைத்து கொண்டிருப்பவன். அதே நேரத்தில் குணேட்டிய குணமாகவும் இருப்பார். சில நேரத்தில் தத்துவ குணத்தில் இருப்பார், சில நேரத்தில் ரஜகுணத்தில் இருப்பார், சில நேரத்தில் தமோ குணத்தில் இருப்பார். இப்படி 3 குணத்தில் மாறி மாறி வருது. அதாவது இவர் தான் மாஸ்டர், அந்த குணங்களுக்கெல்லாம் மாஸ்டர். அதனால் சில நேரத்தில் குணங்களுக்கெல்லாம் மேலே இருப்பார், சில நேரத்தில் அவரே குணமாக இருப்பார் என்று இந்த மாயையினுடைய விஷயத்தை ஒன்று ஒன்றாக பகவான் சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஸோ ஏன்னா இதை எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இதன் மூலமாக நம்ம மாயை எவ்வளவு முக்கியமானது, இந்த மாயையை எப்படி கடப்பது அப்படிங்கிறதுக்கெல்லாம் இதோடைய பொருள். ஏன்னா இது இன்னும் சொல்லணும்னா நிறைய டைம் ஆகும். நத்தம் திவம் சகருணம் தவபாத பத்மம். கடைசி பார்த்தீங்கன்னா இந்த 4வது லைனில், அதாவது ஓம் ரீம் ரிதமில் பார்த்தீங்கன்னா இந்த ராமகிருஷ்ண ஸ்தோத்திரத்தில் 1 2 3 4 இது இருக்கும், ஸ்டான்சர்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ஸ்டான்சஸ்லையும் கடைசி தஸ்மா தொமேவ சரணம் மம தீன பந்து அப்படி முடியும். இந்த தஸ்மா தொமேவ சரணம்ங்கிறது உங்களுக்கு புரியும், இது சரணாகதி தத்துவத்தை சொல்லுது. ஸோ பகவான் ராமகிருஷ்ணர் சரணாகதி தத்துவத்தை தான் ஆரம்பத்திலேருந்து சொல்லியிருக்கார். அவரே சரணாகதியை அடைந்தவர். அது சரணாகதியை அடைவது எப்படிங்கிறத நம்ம இந்த 14வது ஸ்லோகத்தில் பார்க்கும் பொழுது நமக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நமக்கு புரியும். அதனால் இந்த ஸ்லோகத்தை நம்ம படிக்கிறேன், ஏன்னா இந்த ஸ்லோகம் கொஞ்சம் டீட்டெயிலாக நான் போகணும். அதனால் இந்த ஸ்லோகத்தை மேலாக நம்ம தெய்வி ஏசம், அதாவது இதில் என்ன கருத்து சொல்கிறாருன்னா, இந்த குணம் மாயையால் ஆன இந்த 3 குணங்களால் ஆன இந்த மாயை கடப்பது அரிது என்று சொன்னார் இல்லையா. ஏன் சொன்னார் அப்படின்னா, சொல்லிட்டார் தெய்வீகமானது. ஏன் தெய்வீகமானது? பகவான் பரம்பொருளுடைய நிழலாக இருக்கிறதுனால அது வெறும் தோற்றமாக இருக்கும், ஆனால் சக்தி வாய்ந்தது. யாருக்கு? நமக்கு. அவருக்கு ஒன்றும் கிடையாது. அதனால் இந்த தெய்வீகமான மாயையை தெய்வீ ஏஷாம் குணமயி, குணங்களால் ஆன இந்த மாயை மம மாயான்றார். அதனால தான் சொல்கிறார் பகவான், ஏன் இதை தெய்வீகமானதுன்னு சொன்னேன், ஏன் இது கடப்பது அறிவது அப்படின்னு சொல்கிறதுன்னா, மம மாயா, என்னுடைய மாயை அப்படின்னு சொல்கிறார். துரத்தியா சொல்லும்போது கூட கடப்பது கடினம், மிக மிக கடினம் அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஆனால்
இந்த வார்த்தையிலேருந்து நமக்கு ஒன்று புரியுது. என்ன புரியுதுன்னா, கடப்பது அரிது, கடப்பது மிகவும் கடினம், ஆனால் கடக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்புறம் அப்புறம் என்ன சொன்னார், இதுக்கு என்னப்பா வழி அப்படிங்கிறத 2வது வரி சொல்றது, மாமேவ பிரபத்தியந்தே. அப்போ என்னையே நீ சரணடை. என்னையே சரணடைன்னா அதில் நிறைய மீனிங் இருக்குது. நான் அது உங்களுக்கு விளக்கமாக நான் வந்து அடுத்த ஸ்லோகத்தில் அடுத்த கிளாஸில் சொல்கிறேன். ஏன்னா கொஞ்சம் டீப்பாக அதை புரிய வைக்கணும், கொஞ்சம் டைமும் ஆகும் எனக்கு. மாமேவ பிரபத்தியந்தே மாயாம் ஏதாம் தரந்திகே. ஸோ முன்னாடி துரத்தியான்னு சொல்லிட்டாரு, கடப்பது கடினம். அப்போ கடைசி என்ன சொல்றாரு, மாயாம் ஏதாம் தரந்திகே, இந்த மாயை கடந்து விடலாம். எப்படி? என்னை நீ சரணடைந்தால் நான் உனக்கு இந்த மாயையிலிருந்து மேலாக்கி, அதாவது மாயை நீக்கி விடுவேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பகவான் சொன்னார். அதனால் இந்த ஸ்லோகத்தில் 2 கருத்துக்கள் மிக முக்கியமான கருத்து. மாயையின் லட்சணங்கள் எப்படி என்னங்கிறத சொல்ல போகிறாங்க. எப்படிப்பட்ட இந்த மாயனுடைய லட்சணம் என்ன அப்படிங்கிறதையும், மாயை தத்துவம் என்ன அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறாங்க. அப்புறம் அந்த மாயை நீக்குவது, அதாவது இந்த நம்முடைய துயரத்தை நீக்க ஒரு முக்கியமான உபாயம்னா மார்க்கத்தை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, நம்ம எல்லாரும் கஷ்டப்படுறோம், தாபத்திரயம்னு சொன்னோம். 3 வகையான துயரங்கள் நமக்கு வருகிறது. எப்படி? அதனால தான் சாந்தி சாந்தி சாந்தின்னு சொல்கிறோம். எப்படி இந்த 3 வகையான துயரங்கள்? உடல் மனதால் வருகின்ற துயரங்கள், அதாவது பௌதீகமாக வருகிறது. அதுக்கப்புறம் இந்த சுற்றுச்சூழலால் வருகின்ற துயரங்கள். 3வது தேவதைகளால் வருகின்ற துயரங்கள். அதாவது இப்படி அதாவது 3 ஸ்டேஜ் இருக்குது. அதனால தான் நம்ம வந்து சாந்தி மந்திரம் சொல்லும்போது ஓம் சாந்தி சாந்தி சாந்தின்னு சொல்கிறோம். ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் நம்ம அந்த துயரங்கள், நீ எப்பேற்பட்ட ஆறாக இருந்தாலும் சரி, இந்த 3 வகையான துயரங்கள் வரத்தான் செய்யும். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறாங்க. வேலூர் மடத்தில் வேலூர் மடம் இதில் ஆரம்பித்து கொஞ்ச நாள் ஆச்சு. பகவான் ராமகிருஷ்ணர் சமாதி அடைஞ்சிட்டாரு, சுவாமி விவேகானந்தரும் இல்லை. அப்போது மிக வறுமையாக இருக்கின்ற நேரத்தில் ஒரு நாள் இது உணவு கூடத்தில், அதாவது டைனிங் ஹாலில் சுவாமி சாரதானந்தஜி மகாராஜ் சாப்பிட்டுட்டு வெளியே வர்றாரு. அப்போ மற்ற சாதுக்கள் எல்லாம் உள்ள சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அங்கேருந்து திடீர்னு ஒரு காட்சி சுவாமி சாரதானந்தருக்கு கிடைக்குது. என்னென்னா, ஒரு பெண், அதாவது ஒரு இளம் வயது பெண் வேகமாக ஓடுறான் அந்த பக்கம், அவங்க கிச்சன் பக்கம் ஓடுறான். அப்போது சுவாமி சாரதானந்தர் பார்க்குறாரு. யாரம்மா நீ, தாயே யார் நீன்னு கேட்குறாரு. நான் தான் காலரா தேவதை அப்படின்னு சொல்கிறார். அப்போது சுவாமி சாரதானந்தர் கையை கூப்பிட்டு சொல்கிறாரு, இந்த மாதிரி நாங்களாம் ரொம்ப ஏழை, அதாவது ரொம்ப வறுமையில் இருக்கின்ற சாதுக்கள்மா, எங்களை ஒன்றும் பண்ணிடாத அப்படின்னு சொன்னோன்னா சரின்னு சொல்லி வேகமாக இறங்கி போயிட்டாங்க. மாதிரி ஒரு காட்சி. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, நம்ம இப்போ வேலூர் திருமணத்து பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அப்போ செங்கல் சூளையெல்லாம் இருந்தது. அந்த செங்கல் சூளையில் நிறைய பேர் இருந்தாங்க, அதாவது அந்த கிராமத்து மக்கள் அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அடுத்த 2 நாளில் வந்து நியூஸ் வருது, நிறைய பேர் காலராவில் இறந்து போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த தேவதைகள் எல்லாம் இருக்குது உண்மை அப்படிங்கிறதுக்காக அந்த தேவதைகளையும் நம்ம வந்து சாந்திப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு தான் எல்லா டீட்டெயிலாக நம்ம வந்து அடுத்த இந்த எப்படி மாயையை சரணடைவது என்பதை நம்ம ரொம்ப டீட்டெயிலாக நம்ம 14வது ஸ்லோகத்தில் பார்க்க போகிறோம். அதனால் இந்த கிளாஸ் வந்து இப்போது முடிச்சுட்டு அடுத்த வகுப்பில் நான் இந்த 14வது ஸ்லோகத்திலே விளக்கமாக சரணாகதினா என்ன, அந்த சரணாகதி எப்படி அடைவது, சரணாகதி அடைந்த சில மகான்களுடைய உதாரணத்தோடு நம்ம பார்ப்போம். ஓம் வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும்.